வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போறோம். அதாவது 28ஆம் தேதி பிப்ரவரியோட கடைசி நாள். அதே மாரி கடைசி வாரத்தோட கடைசி நாள். அப்படிங்கிறனால நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேடிங் செஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு சீக்கிரமா வந்து நம்ம 27ஆம் தேதி அதாவது நேத்து வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு? நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே என்ன நடந்திருக்கு? அதுக்கப்புறம் இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன? அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட யுஎஸோட மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ, இப்போ யுஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு? அதாவது 27ஆம் தேதிக்கு யுஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஓரளவு என்ன பண்ணும்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ல அப்ளை ஆகும். அப்படிங்கிறனால, இந்த மார்க்கெட் சைக்காலஜி, இந்த பிரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டில இன்னைக்கு பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். ஸோ நம்ம சேனல்ல வந்து டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம அனாலிசிஸ் அண்ட் பிரெடிக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஓரளவு கரெக்ட்டா தான் அந்த பிரெடிக்ஷன் அனாலிசிஸ்லாம் இருக்கு. ஸோ நெறைய பேர் சொல்லியிருக்காங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்க ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தாலும், ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றீங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்பாட் ட்ரேட் பண்றீங்கனாலும், உங்களுக்கு வந்து அனாலிசிஸும், உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ மார்க்கெட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நீங்களும் இத தொடர்ந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலா ஒரு லார்ஜ் ட்ரெண்ட் பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷா தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம கூட இப்ப ரீசென்ட்டா நேத்து நேத்து இல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சன் நியூஸ்ல நீங்க காலையில எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சன் நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்ஐசியோட ஸ்டாக் வேல்யூ குறைஞ்சிருக்கு. எல்ஐசிக்கு வந்து ஒரு 2000 கோடி லாஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து லைக் எல்ஐசியோட ஸ்டாக்கா எல்ஐசியோடது லாஸ் இருந்தாலும், பட் எல்ஐசி இன்வெஸ்ட் பண்றதுல அவங்க ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ எல்ஐசிக்கு தெரியும் எப்போ ஸ்டாக் மேனேஜ் பண்ணும், எப்போ வந்து ஸ்டாக் வந்து பிரைஸ் மேல போகும்ன்னு சொல்லி. ஸோ, அதனால அந்த இதனால மார்க்கெட் கீழ போகும்ன்னு நீங்க எதுவும் நெனச்சிட வேணாம். ஸோ, எல்ஐசிக்கு வெளிய தெரியிற நியூஸ் வந்து கரெக்ட். எல்ஐசியோட ஸ்டாக்கோட மதிப்பும், எல்ஐசியோட மதிப்பும் குறைஞ்சிருக்கே தவிர, நமக்கு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எல்ஐசிக்கான ஒரு பங்கு இருக்கு. ஸோ, நம்ம இந்தியால வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிஐஐஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்ஐசி தான். ஸோ, அந்த நியூஸ் வந்து நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அடுத்து, நமக்கு வந்து இப்போ 27ஆம் தேதி மார்க்கெட் என்ன ஆயிருந்துச்சுன்னா, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிருந்துச்சு. அப்போ இந்த கேப் அப்ப கேப் கவரிங் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே கேப் கவரிங் பண்ணிருச்சு. ஏன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் அப் இருக்குன்னா, இந்த கேப் எங்கேயாவது கவர் பண்ணா தான், நமக்கு வந்து அந்த மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லன்னா, கேப் கவரிங்காக மார்க்கெட் திருப்பியும் கீழ விழும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நடுவுல இருக்க பிரைஸ் எதுவுமே வந்து ஸ்ட்ரைக்ல வந்து நமக்கு வந்து இதா இருந்திருக்காது. ஏன் கேப் கவரிங் முக்கியம்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிரைஸ்லயும் நமக்கு வந்து நெறையா வந்து ஆர்டர்ஸ் இருந்திருக்கும். அப்ப அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ட்ரிக்கர் ஆனா தான், அந்த மார்க்கெட் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும். அப்படிங்கிறனால ஒரு கேப் அப் மார்க்கெட்ல நமக்கு வந்து ஆர்டர் ட்ரிக்கர் ஆகாது. அப்போ அது வந்து ஒரு 1 ஹவர்லயே பார்த்தீங்கன்னா, 9:30க்கு ஆரம்பிச்ச மார்க்கெட் ஒரு 10:30க்குள்ள இந்த கேப் கவரிங் பண்ணிருச்சு. அப்படிங்கிறனால நேத்து மார்க்கெட் ஸ்டேபிள் ஆயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா, புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் மேல ரொம்ப நேரத்துக்கு அவங்க வந்து தாக்கு பிடிக்க முடியல. ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் திருப்பி கீழ வந்துச்சு. திருப்பியும் கொஞ்சம் புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கிடையாது. காரணம் என்னன்னா, இங்கருந்து நமக்கு வந்து ஷார்ட் கால் எடுத்தவங்க, இல்லன்னா இங்கருந்து ஷார்ட் கால் எடுத்தவங்க, அதாவது இந்த பொசிஷன்லேருந்து ஷார்ட் கால் எடுத்தவங்க, ஆ அப்படி இல்லன்னா இங்கருந்து ஷார்ட் கால் எடுத்தவங்க. இந்த 2 பொசிஷன்ல ஷார்ட் கால் எடுத்தவங்களும், மார்க்கெட் இந்த இடத்துல எட்ஜ்க்கு வரும்போது, அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங்னால மேல கொஞ்சம் ஏறியிருக்கு. அப்புறம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் பையர்ஸ் இருப்பாங்க அதனால. அப்படியே போனாலும், அட் த எண்ட் ஆஃப் த டேல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனோட பிரைஸ் எல்லாம் பயங்கரமா பீக் ஆச்சு. ஸோ, ஆனாலுமே ஆப்ஷனோட பிரைஸ் யூசுவலா இந்த ஒரு மத்தியான நேரத்தில நல்லா ஃப்ளக்சுவேட் ஆயிருக்கணும். ஆனா ஆகல. ஸோ, ஐவி கர்வ்ன்னு சொல்லுவாங்க. வாலடைலிட்டி கர்வ். ஸோ, அது வந்து நமக்கு வந்து பயங்கரமா ஃப்ளக்சுவேட் ஆகல. அப்பவே நமக்கு தெரியும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மின்னு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு 4, 5 கேண்டில்ல மார்க்கெட் நல்லா டவுன்ஃபால் ஆச்சு. நிஃப்டி 50. ஸோ, டோட்டல் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நேத்து அதிகபட்சத்துக்கு நமக்கு ஒரு 77 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. நான் வந்து கேண்டிலோட மிடில்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 77 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது இன்னும் மேக்ஸிமம் பிரைஸ் எடுத்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 120 பாயிண்ட் தான் நமக்கு மூவ் ஆயிருந்திருக்கும். ஒரு 100 அத விட்டிங் பண்ணா 120 பாயிண்ட் மூவ் ஆயிருந்திருக்கும். அப்படிங்கிறனால ஒரு மூவ்மெண்ட் ரொம்ப கம்மி. அண்ட் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இன்னும் பிரைஸ் நேரோ டவுன் ஆகி, ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, முந்தா நேத்து அதாவது
அதுக்கு மொத நாள் வந்து வைட் ஓப்பனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரேஞ்ச் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து இங்க இருந்துச்சு. 22,700ம் கீழ வந்து 22,500மா இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் ஆயி, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கு மேல நேரோ டவுன் ஆகுறதுங்கிறது, அதுவும் ஒரு இந்தியால இருக்க ஒரு ஹையஸ்ட் இண்டெக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு நடக்காத விஷயம் தான். சொல்ல முடியாது திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. ஸோ திங்கட்கிழமை மேபி மார்க்கெட் மேல பிரேக் டவுன் ஆகலாம். இல்லன்னா கீழ பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ அப்ப எந்த பிரேக் அவுட் ஆகுங்கிறத நம்ம வந்து மண்டே வந்து எதிர்பார்த்து இருக்கணும். 1 அது நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டோட எண்ட்லயே நமக்கு தெரிஞ்சிரும் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு. அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகுறதுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க வச்சுக்கணும். ஏன்னா, நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ரேஞ்ச். அப்படிங்கிறனால, நீங்க வந்து இன்னைக்கும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும். மார்க்கெட் இந்த ரேஞ்ச்லேருந்து பிரேக் அவுட் ஆக. ஆனா இந்த ரேஞ்ச்லேருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்கோம்னா, பாட்டம் வந்து 22,500ம் அதிகபட்சம் வந்து 22,600ம் போறதுக்கான. சப்போஸ் நேத்து மாரியே மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, மேபி இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் இதுவரைக்கும் போகும். அங்கிருந்து கண்டிப்பா ரிவர்ஸ் டவுன்ஃபால் ஆகும். அதான். ஸோ இருக்கிறத விட மார்க்கெட் வந்து கண்டிப்பா டவுன்ஃபால் தான் ஆகும். வேற ஒரு என்னன்னா, அதிகபட்சமா இங்கிருந்து 22,500ல இருக்கிறப்ப மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே 22,600ல ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து டக்குன்னு ஒரு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடியது. ஸோ 1. 2வது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, அதேதான். ஸோ ஏற்கனவே அதுக்கு மொத நாளோட பிரைஸ் ரேஞ்ச் பாருங்க, அதிகமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இந்த கீழ தான் இருக்கு. இந்த கீழ இருக்க பிரைஸ் ரேஞ்சில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல இருக்க இந்த பாக்ஸ்ல பிரைஸ் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதுவரைக்கும் மேல போறது. அப்போ ஒண்ணா மார்க்கெட் இந்த கிரே பாக்ஸ்க்குள்ளேயே கீழ இருக்கும். அப்படி கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலுமே, இந்த 48,800 போயிட்டு மார்க்கெட் திருப்பியும் டவுன்ஃபால் 48,500க்கு வரதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அப்போ நீங்க பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு எந்த இடத்துல நீங்க கம்ப்ளீட்டா பொசிஷன குளோஸ் பண்ணணும் அப்படின்னா, 48,500 டவுன்ஃபால் ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா நீங்க பொசிஷன் குளோஸ் பண்ணணும். அதே மாரி நீங்க வந்து 48,800 போயிருச்சுன்னா, மினிமம் ஒரு 70% ஆஃப் தி பொசிஷனாவது நீங்க குளோஸ் பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கு சேஃபர் சைடு. ஏன்னா, இந்த இடத்துலருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதே மாரி பேங்க் நிஃப்டில பார்க்கும்போது, நமக்கு வந்து 22,500ல 100% நீங்க வந்து பொசிஷன குளோஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி. அதே மாரி மேல போகும்போது 22,600ல வந்து நீங்க பொசிஷன குளோஸ் பண்ணணும். ஸோ இது 2 தான் முக்கியமான பிரைஸ் ரேஞ்ச். அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ஷார்ட் தான். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ 500ம், 600ம் 100 தான். அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது, நமக்கு வந்து 48,500ம், அதுக்கு மேல போனா 800ம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நேத்தும் பேங்க் நிஃப்டியும் அதே மாரி தான். கேப் அப் ஓப்பன் ஆச்சு. கொஞ்சம் மார்க்கெட் மேல போறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு, அப்புறம் மார்க்கெட் கீழ விழுந்துருச்சு கடைசி நேரத்துல. அண்ட் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் நேத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அப்ப நிஃப்டி நேத்து ஒரு 70, 80 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் நடந்திருக்கு ஆவரேஜா. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 150 பாயிண்ட் நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கும் பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம யுஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு? அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா, யுஎஸ் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ வச்சு தான் நமக்கு வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷனும், ஒரு மார்க்கெட் சைக்காலஜியும் நம்மனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ப யுஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ அதாவது 27ஆம் தேதி நேத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆ 7ஆம் தேதி மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி, கேப் அப்லேருந்து கேப் கவரிங் பண்ணி, மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் ஃப்ளக்சுவேஷன் இருந்திருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 2 மணி நேரத்தில மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருச்சு. அந்த 2 மணி நேரத்தில மட்டும் எவ்வளோ டவுன்ஃபால் ஆச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% டவுன்ஃபால் இருக்கு. அப்போ இதே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நம்ம இந்தியன் மார்க்கெட்லயும் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல மேபி நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா மூவ் ஆயி, அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். இது S&P 500 மீதி 2 இண்டெக்ஸ் இருக்கு யுஎஸ்ல. ஸோ இதையும் பார்த்தா நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த S&P 500ல இருக்க பிரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ ஆகுமா இல்லையான்னு. நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாரி இருக்கு. இது S&P 500 இங்க மேல, அதுக்கப்புறம் பாருங்க நாஸ்டாக் 100 அதே மாரியே இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. டவுன்ஃபால் ஆயி, அதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ஒரு 2 மணி நேரம். அதாவது நம்மளோட இந்தியன் டைம் படி நைட் வந்து 8 மணிக்கு மார்க்கெட் தொடங்கும். அண்ட் நைட் வந்து 2:30க்கு மார்க்கெட் முடியும். ஸோ 8 டூ 2:30 அப்படிங்கிறனால நமக்கு வந்து நைட் 12 மணி. அவங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆறதுக்கு முன்னாடி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட இந்தியன் டைம்ல வச்சு நம்ம சொல்லணும்னா, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு 1 மணிக்கு மேல மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயி 3:30 வரைக்கும் ஃபுல் டவுன்ஃபால் தான் இருக்கு. அண்ட் நாஸ்டாக் 100லயும் லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்ல ஒரு 2% டவுன்ஃபால் ஆயிருக்கு. நமக்கு ஸ்டார்ட்டிங் பிரைஸ் வச்சு கம்பேர் பண்ணோம்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு 3%. அப்படி இல்ல அதுக்கு முன்னாடி நாளோட பிரைஸ் குளோசிங் பார்த்தாலும் 3.7% இருக்கு. சாரி 2.7. அப்போ கண்டிப்பா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 1% விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அத கவனமா வச்சுக்கணும். ஸோ நீங்க ஆப்ஷன்ஸ்லயும், ஃபியூச்சர்ஸ்லயும் பண்றதா இருந்தா அவுட் ஆஃப் த மனில பண்ணாதீங்க. ஏன்னா அவுட் ஆஃப் த மனில பண்றதுக்கான நேரங்கள் இன்னும் வரல. ஸோ அட் த மனில தான் பண்றது தான் நல்லது. அட் த மனில பண்ணாலும் சரி, இன்சைட் த மனில பண்ணாலும் சரி, ஸோ அவுட் ஆஃப் த மனில பண்ணாதீங்க. அவுட் ஆஃப் த மனின்னு சொன்னோம்னா, நம்மளோட இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வெளிய பண்ணாதீங்க. நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் போட்டிருக்கோம்ல, இதுக்கு வெளிய பண்றது எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க். ஏன்னா ஆப்ஷனோட பிரைஸ் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கே பயங்கரமா மூவ்மெண்ட் ஆகல. அப்படிங்கும்போது நமக்கும் இன்னைக்கும் மூவ்மெண்ட்ஸ் கம்மியா ஆகாததுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்தாலும், மார்க்கெட் அதே மாரியே லாஸ்ட் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் வந்து கடகடன்னு மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு. அப்போ இந்த ஒரு மார்க்கெட் சைக்காலஜியும், இந்த ஒரு எக்கனாமிக்கல் பேக்கிரவுண்டும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்னைக்கு அஃபெக்ட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எஃப்ஐடிஐ டேட்டா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஐடி இது வந்து மனி கண்ட்ரோல் தான். ஸோ நான் வந்து பெருசா இல்ல. ஸோ அப்போ மனி கண்ட்ரோல்ல எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா, நேத்தோட செல்லிங் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. எஃப்ஐஐயோட டேட்டா. ஸோ நெட்டு வந்து அவங்க யூசுவலா வந்து பையிங்கும் பண்ணுவாங்க, செல்லிங்கும் பண்ணுவாங்க. ஸோ பையிங் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பண்ணியிருந்திருக்காங்க. செல்லிங் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நடந்திருக்கு. அப்போ நெட்டோட செல்லிங் வந்து கம்மியா தான் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அவங்க வந்து பையிங் சைடு போறாங்க. ஏன்னா, பையிங்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றனால தானே செல்லிங் வந்து இருந்திருக்கு. நீங்க அதுக்கு மொத நாள் பார்த்தீங்கன்னா தெரியும். பையிங்க விட செல்லிங் வந்து தான் அதிகமா இருந்திருக்கு. ஆனால் ஆனா நேத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பையிங் அண்ட் செல்லிங் ஆல்மோஸ்ட் சேம் ஈக்குவல் குவான்டிட்டில இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா பையிங் அண்ட் செல்லிங் அவங்க எப்பயுமே வந்து எப்போ ஈக்குவல் ஆகும்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது தான். வேறஸ் நமக்கு வந்து டிஐஏஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா பையிங்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்களும் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் பையிங் தான் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து கிராஸ் டேட்டா பார்த்தா இவங்க வந்து பாசிட்டிவா இருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா, கிராஸ் டேட்டா நெகட்டிவ்ல இருந்தாலும் 565 க்ரோர்ஸ்ங்கிறது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தளவு அது ரொம்ப கம்மி தான். அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸும் பையிங்ல ஆரம்பிச்சுட்டாங்க. டிஐஐஸும் பையிங் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலோட எண்டோட பக்கத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா இன்னும் எண்ட் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2, 3 நாள் அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்ஸ் ஆகும். இந்த 2, 3 நாளுக்குள்ளயே ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் புதன்கிழமைக்குள்ள மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நேத்து வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சென்செக்ஸ் பத்தி அனலைஸ் பண்ண கேட்டிருந்தாரு. நான் சென்செக்ஸோட சார்ட் வந்து யூசுவலா பார்க்கறதில்ல. ஸோ ஆனா சென்செக்ஸ் வந்து அனாலிசிஸ் நான் இப்போ டக்குன்னு பண்றதா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் வீக்கெண்ட் வந்து சென்செக்ஸோட ஒரு அனாலிசிஸ் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல சென்செக்ஸோட ஒரு மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நான் வந்து இன்க்ளூட் பண்றேன். ஸோ இதுதான் இதுதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. பிப்ரவரியோட கடைசி நாள். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்ல. ஸோ நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிலயும் எக்ஸ்பைரி இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். அதாவது பேங்க் நிஃப்டில வந்து வீக்லி எக்ஸ்பைரி எடுத்துட்டு மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் வச்சிருக்காங்கங்கிறத. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.